நம்ம ரொம்ப யோக்கியமாக நம்ம சொன்னால் கேட்கவா போகிறாங்க, பட்டு திருத்தி வரட்டு எல்லாம். எதையுமே லிமிட்டாக வச்சுக்கிட்டா பிரச்சனையே கிடையாது. ரஜினி சார் மேடையிலே சொன்னார், என்னைக்காவது ஒரு ஃபங்க்ஷனில் அப்படி ஜாலியாக ஒரு 2 லான்ச் போட்டோமா, மஜாவாக இருந்தோமா, அது நல்லாயிருக்கும். டெய்லி வேண்டாம் அப்படி. அதை நான் வந்து சாப்பாடாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் என் லைஃப்பில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி குறைச்சிக்கிட்டு லைஃப்பை செட்டில் ஆகி ஃபேமிலிக்காக நம்ம வாழணும். அடுத்து ஒரு கட்டத்தை அதை எடுத்துக்கிட்டோம்னாலே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த லைஃப்பை வந்து செம்மையாக நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன். தினம் தினம் நம்மளை சுற்றி பல பேர் இறந்துன்னு தான் இருக்காங்க. ஆனால் சில பேரோட வாழ்க்கை தான் நமக்கு வந்து பாடமாக அமையும். அப்படி இன்றைக்கி இறந்துருக்கிற நம்ம ரோபோ சங்கர் அண்ணனோட மரணம், மதுரையில் ஒரு பாடி பில்டராக இருந்த மனுஷன் இன்றைக்கி 46 வயசில் நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்காரு அப்படின்னா அது ஒரே ஒரு காரணம், இது குடி. எவ்வளோ பேர் அந்த குடியில் இறக்குறாங்க. ஆனால் சில பேர் இறக்கும்போது அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா கஷ்டப்பட்டு முன்னேறின ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு குடி அப்படின்ற ஒரு விஷயத்தில் இறந்துருக்காரு அப்படின்னும்போது அந்த குடும்பத்துக்கு நம்ம தைரியம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும். அவரோட இந்த மரணம் இருக்கு இல்லையா, அது எனக்கு இல்லை, நமக்கு எல்லாருக்குமே ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு. இந்த உடம்பு தான் நம்மளோட ஆயுதம் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். அது ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா கஷ்டம். அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அந்த பாடத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு ரோபோ சங்கர் அண்ணனுக்கு ஆழ்ந்த இரங்கல். அவங்க குடும்ப தைரியமாக இருக்கணும். ஆழ்ந்த இரங்கல்.